இப்போ வந்து நம்ம டோரேமான் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அவனோட மூக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்தேன். ஆனால் அது வந்து தெரிய மாட்டேங்குது. ப்ளூ கலர்ஸ் வரனால அது தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று ஒயிட் கலர் பெயிண்ட் இது காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லை இன்னொன்று வாட்டி ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட மூக்கு வரைஞ்சிக்கலாம். அது வந்து ரவுண்டாக இருக்கனால பார்த்து பொறுமையாக அடிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேவலமாக வந்துடும். நல்லா மெதுவாக அந்த ரவுண்டில் சுற்றி கொண்டு வரணும். திரும்பியும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அடிப்போம். ஈவனாக இருக்கணும், அதனால தான். இப்போது அடுத்த கலர் நம்ம கொடுப்போம். இதான் அந்த அவுட்புட்டு. கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் இன்னும் காயாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ளூ கலர் வந்து சுற்றி அவனோட மண்டைக்கு உடம்புக்கெல்லாம் அடிக்கலாம். ஏற்கனவே சவர் ப்ளூ கலர் தான் இருக்குது. அதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ கலரில் லைட் ப்ளூ தான், ஆனாலும் அதோட கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் ப்ளூ கலர் கொடுப்போம். இதெல்லாம் தண்ணி தொட்டு அடிக்கணும், ஏன்னா பெயிண்ட்டு கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பெயிண்டிங்? எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அடிப்போம். வடியுது சமாளிச்சாச்சு. வந்து நல்லா இதுக்கு வந்து சுற்றி அடித்து விட்டுலாம். கையெல்லாம் ஒட்டிக்குது. என்னோட மண்டைக்கு கொஞ்சம் இருகளாக அடித்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த நான் பார்த்து அந்த ஃபோட்டோவில் அப்படி தான் இருந்துச்சு. சும்மா பன்னு அடிச்சு விட்டுட்டு சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுருந்தோம், அவ்வளோதான். அதனால் வெளியே பட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஃபோட்டோடே அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நான் சும்மா அடிச்சிட்ருக்கேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கேமரா கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு போயிட்டுருக்கோம். ஐயோ, பெயிண்ட்டு சீக்கிரமாக காலியாயிருதே. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே தண்ணியை தொட்டு இப்படி அடிக்கணும்.